ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் கஃபே. இந்த விலாகில் வந்து நான் என்னோட தம்பிக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கல்யாண பொண்ணுக்கு வந்து நாங்கள் மேரேஜ்க்கு வந்து சாரீ எடுக்க போயிருந்தோம். ஸோ முகூர்த்தத்துக்கு வந்து நான் கூறப்படுவ தான் வந்து கட்டுவாங்க. இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக வாங்குறதுக்காக வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ மார்னிங் வந்து கல்யாணம், ஈவினிங் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தங்கச்சி எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ மதியம் வந்து எப்படின்னாலும் லஞ்ச் வந்து வெளியே தான் சாப்பிட்ணும். அதனால் வந்து மார்னிங் வந்து வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பூரியும் சன்னா மசாலாவும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டே வந்து சென்னா எல்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ எல்லாருக்கும் வந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சதுக்கப்புறமா வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சன்னா மசாலா வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்க வந்து குயிக்காக வந்து பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னெல்லாம் மசாலா ஐட்டம் இருக்கோ அது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதங்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி பையனும் இருக்கான் எங்கள் வீட்டில், உங்களுக்கு தெரியும், என் தங்கச்சியோட பையன்தான். ஸோ அவனுக்குமே வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இட்லி வந்து அவனுக்காக தனியாக செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து பூரி தான் சாப்பிட்டோம். அவங்க குழந்தைக்கு மட்டும் வந்து இட்லி செஞ்சு பாக்ஸில் வந்து போட்டு எடுத்துகிட்டேன் நான். ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு மசாலா ஐட்டம்லாம் வதங்கினதுக்கப்புறமா வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லோரும் சென்னா மசாலாவுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அதுக்கப்புறமா அரைச்சி அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும், டைம் சேவிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ தக்காளியுமே வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா வந்து வதங்கணும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு நீங்கள் சன்னா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிளகாய் தூள் தான் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எனக்கு கையில் போட்டால் தான் வந்து அளவு தெரியும் அப்படிங்கிறனால நான் கையில் போட்டுக்கிறேன். ஸோ அரைச்சி விட்ட தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறமா வந்து நான் மிளகாப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சன்னா மசாலா வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மிளகாப்பொடியே வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஊற வச்ச சன்னாவுமே வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம். ஸோ விசில் போடும்போது சென்னா வேகும் போதே இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து சேர்ந்து வேகும். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஸோ மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் வந்து நான் கழுவி விட்டுக்கிறேன். ஸோ விசில் போட்டு ஒரு 6 விசில் விட்டிங்கன்னா சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அதை வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்து சூடு பண்ணிக்கலாம், அதாவது சுண்ட வச்சுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் நான் மறுபடியும் வந்து ஸ்டவ்வில் வச்சு அது வந்து கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் வந்து நான் வேக வச்சுருந்தேன். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து சன்னா மசாலா வந்து இறக்கி வச்சிடலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் முன்னாடியே வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து பூரி தான் வந்து போட போகிறேன். ஸோ பூரி போடுறதுக்குள்ளேயே வந்து எல்லோரும் ஒருத்தர் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ 10:30க்குள்ளே வந்து கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக 10:30 12 ராவு காலம் அப்படிங்கிறனால அதுக்குள்ளே வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருக்குமே வந்து பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்து போகலாம் அப்படி சொல்லி கிளம்பியிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ டைமே பத்தலை. ஒரே ஒரு சாரீ எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்து ஹோட்டல்ஸே பக்கத்தில் எதுவுமே இல்லை டி நகரில். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தெல்லாம் போக வேண்டி இருந்ததுனால அங்கேயுமே வந்து கூட்டமாக இருந்தது. வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஷாப்புக்கு வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறமா வந்து இது வரதுக்கே எப்படி ஒரு 11:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் ஷாப்புக்கு வந்து போயிருந்தோமே. சாரீஸ் எல்லாமே ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. நாங்கள் எங்களோட பட்ஜெட் சொன்னதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு சாரியாக வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இருக்கிற ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாமே வந்து காட்டினாங்க. எல்லாமே வந்து அழகாக இருந்தது. ஸோ நிறைய சாரீஸ் வந்து கட்டி கட்டி பார்த்தாங்க. ஸோ எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய சாரீ வந்து பார்த்தோம். எல்லாமே வந்து ரொம்பவே வந்து அழகாக தான் இருந்தது. கலர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து 15க்குள்ளே தான் வந்து வந்திருந்தது. 2-3 சாரீ மட்டும்தான் 18,000 அந்த மாதிரி இருந்தது. ஸோ கல்யாண புடவை அப்படின்னாலே வந்து ரெட்டு, மெரூனு அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. அது இல்லாமல் இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து அழகாக இருந்தது. கடைசியில் கட்டியிருக்க சாரீ தான் வந்து அவங்க வந்து அவங்களோட மேரேஜ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்கேஜ்மெண்ட்க்கு கல்யாண புடவை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த சாரீ தான் வந்து நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000 வந்தது. சாரீ எல்லாம் எடுத்தது ஒரே ஒரு சாரீ தான். சாரீ எடுத்ததுக்கப்புறமா எல்லோரும் சாப்பிட போகலாம் அப்படிங்கிறதுக்காக டி நகரில் இருக்க கீதம் அந்த ஹோட்டல் தான் வந்து போயிருந்தோம். சரியான ரஷ்ஷு. டோக்கன் கொடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கே நம்ம வெயிட் பண்ணுறதுன்றது ரொம்பவே வந்து கொடுமை. அதுக்கப்புறமா வந்து ஜுவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் தான் வந்து போயிருந்தோம். ஸோ என்னோடய சாரீஸுமே வந்து நான் சென்னை சில்க்ஸில் தான் வந்து எடுத்தாங்க மேரேஜ்க்கு. ஸோ சென்டிமெண்ட்டாக ரொம்பவே வந்து எங்களுக்கு அந்த ஷாப் ஓகே அப்படிங்கிறனால தான் அங்கே போயிருந்தோம். இது வந்து என்னோடய தம்பியோட மேரேஜ்க்காக நான் எடுத்திருக்கேன்.
ஸோ இது வந்து ஒரு டிஷ்யூ சில்க் தான். ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. கலரும் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ காப்பர் சில்க் மாதிரி மிக்ஸாக இருந்தது. ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்குமே. ஸோ இந்த பார்டர் காம்பினேஷன் வந்து அழகாக இருந்ததுனால நான் வந்து இது வாங்கிக்கிட்டேன். ஸோ ஊரில் வந்து மேரேஜும் இருக்குது, என்கேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னையிலேயும் வந்து ரிசப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ 3 ட்ரெஸ் எடுக்கணும். எதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. ஸோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ளவுஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால. இந்த பல்லுக்கு வந்து அந்த சுங்கெல்லாம் வந்து கடையிலே வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் வந்திருந்தது. ஸோ ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டாக அழகான ஒரு சாரீ. ஸோ இது வந்து கல்யாண பொண்ணுக்கான சாரீ. இப்போ என்னோடய வீட்டில் தான் இருக்குது. நான் அதுக்கப்புறமா வந்து அம்மா கொண்டு போவாங்க. ஸோ ரொம்ப வந்து அழகாக இருந்தது. கொஞ்சம் பெரிய பார்டராக இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து நிறைய ஓப்பன் பண்ணலை. ஸோ மடித்த மாதிரியே இருக்கட்டும் அப்படிங்கிறனால சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் எடுத்து காட்டுறேன் நான். இப்போ வந்து ஆடி மந்த் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுனால வந்து எல்லா பர்ச்சேஸ்க்குமே வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 20,000 ருபீஸ்க்கு வாங்கினோம் அப்படிங்கிறதுனால ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எலக்ட்ரிக் கெட்டில் அந்த மாதிரிலாம் இருந்தது, நான்ஸ்டிக் கடாய் அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து நான்ஸ்டிக் கடாயெல்லாம் வேண்டாம், கெட்டில் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வித் லிட்டோட வந்தது. ஸோ குழம்பு, ரசம் அந்த மாதிரி நம்ம வந்து சமைச்சதுக்கப்புறமாவும் இதில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இதுலேயுமே வந்து சமைக்கலாம். ஸோ அதனால் இது வந்து சூஸ் பண்ணி அம்மா வந்து வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் வந்து இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நிறைய விலாக் வந்து இனிமேல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தம்பியோட கல்யாணத்துக்கு வந்து ஒரு வேலை நிறைய இருக்குது. எல்லாமே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.